ஓம் மகாதேவியை நமஹ. இன்னைக்கு நம்ம சௌந்தர்ய லஹரியுடைய ஸ்லோகம் 70 எப்படி பிரித்து படிக்கிறதுன்னு பார்க்கலாம். மிருணாலி மிருத்வீனாம் தவ புஜலதானாம் சதஸ்ருணாம் சதுர்பிஹ் சௌந்தர்யம் சரசிஜ பவஹ் ஸ்தௌதி வதனைஹி நகேப்யஹ் சந்த்ரஸ்யன் பிரதமமதனாதந்தகரிபோः சதுர்ணாம் சீர்ஷாணாம் சமமபயஹஸ்தார்பணதியா. இதை நிதானமாக ஒவ்வொரு வேர்டாக பார்க்கலாமா? மிருணாலி மிருத்வீனாம் தவ புஜ லதானாம் சதஸ்ருணாம் சதுர்பிஹி சௌந்தர்யம் சரசிஜ பவஹ ஸ்தௌதி வதனைஹி நகேப்யஹ் சந்த்ரஸ்யன் பிரதம மதனாதந்தகரிபோः பிரதம மதனாதந்தகரிபோः சதுர்ணாம் சீர்ஷாணாம் சமமபய ஹஸ்தார்பணதியா. இதில் ஒவ்வொரு வேர்டையும் எங்கெங்கே அழுத்தணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மிருணாலி மிருத்வீனாம், மிரு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லணும். இங்கே லெட்டரை மிருணாலி மிருத்வீனாம் தவ புஜலதானாம், பவ அங்கே அழுத்தி சொல்லணும். புஜலதானாம் சதஸ்ருணாம், இங்கே ஸ்ர அப்படின்னு வரணும். சதஸ்ருணாம் சதுர்பி, சதுர்பிஹ் அப்படிங்கிறதுல வந்து பவ அழுத்தி சொல்லணும். சதுர்பிஹ் சௌந்தர்யம் சரசிஜ பவ, ப அங்கே அழுத்தி சொல்லணும். ஸ்தௌதி வதனைஹி, பவ ஸ்தௌதி வதனைஹி நகேப்யஹ், கே கவை வந்து அங்கே அழுத்தி சொல்லணும். நகேப்யஹ் பாவை அழுத்தி சொல்லணும். சந்திரஸ்யன், சந்திரஸ்யன் பிரதம மதனாத், மதனா தந்த, பிரதமால தவ அழுத்தி சொல்லணும். மதனால தவ அழுத்தி சொல்லணும். தந்த கரிபோஹோ சதுர்ணாம் சீர்ஷாணாம் சமபய, சமம் அபய, சமமபயன்னு வருது. சேர்த்து படிக்கும்போது சமமபயன்னு வருது. சமம் அபய ஹஸ்தார்பண தியா, அங்கே தவ அழுத்தி சொல்லணும். தியால தவ அழுத்தணும், அபயால பவ அழுத்தணும். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த ஸ்லோக்காவில் பார்க்க போகிறோம். பெருசாக வேர்ட்ஸ் எதுவுமே கஷ்டமாக இல்லை சொல்கிறதுக்கு. மிருணாலி மிருத்வீனாம் தவ புஜலதானாம் சதஸ்ருணாம் சதுர்பிஹ் சௌந்தர்யம் சரசிஜ பவஹ் ஸ்தௌதி வதனைஹி நகேப்யஹ் சந்த்ரஸ்யன் பிரதமமதனாதந்தகரிபோः சதுர்ணாம் சீர்ஷாணாம் சமமபய ஹஸ்தார்பணதியா. இப்போ உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததில் நம்ம ஸ்லோகம் 71 எப்படி பிரித்து படிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓ மகாதேவியை நமஹ.